2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல குறிப்பா சொல்லணும்னா ஏப்ரல்ல எலெக்ஷன்ஸ் இருக்குது. மே 4ல ஓவராலா 5 மாநில தேர்தலுக்கான முடிவுகள் வர இருக்க சூழ்நிலையில, தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு தொகுதிகள் வாரியா சர்வேக்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு தான் இருக்குது. ஆனா இதுல வேட்பாளர்கள் இந்த தொகுதியில யார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வெளிவராமயே இருந்துட்டு இருக்குது. இந்த குறிப்பிடத்தகுந்த தொகுதியா சென்னையில சொல்லப்போனா விருகம்பாக்கம் தொகுதி தான் சொல்லணும் நம்ம. விருகம்பாக்கம் தொகுதியில இந்த வட்டம் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுல யார் யார் போட்டியிட போறாங்க, அதிமுகவுல யார் போட்டியிட போறாங்க எதிர்க்கட்சியா, இல்ல மூன்றாவதா இருக்கக்கூடிய விஜய் உடைய கட்சியில யார் இருக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. தொகுதிகளே என்ன கூட்டணியில் எந்தெந்த கட்சியில் குடிக்க போறாங்கிறது இன்னும் முடிவாகாம இருந்துட்டு இருக்குது. விருகம்பாக்கம் அப்படின்னு சொல்ல போனாலே அதிமுகவுடைய எக்ஸ் எம்எல்ஏ இருக்கக்கூடிய விருகே ரவி அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதா அதிமுகவினுடைய கூட்டு இந்திய அலையன்ஸ்ல சொல்லப்படுகிறது. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க யார் போட்டியிட போறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிரபாகர் ராஜா கட்சியோட இளைஞரணியில இருந்து அவர் வந்திருந்தாலும் விக்ரம் ராஜாவுடைய பையன் வணிக சங்க பிரிவினுடைய தலைவருடைய பையன் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால அவருக்கு போன வட்டம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. தற்போது தொகுதியில அவருக்கு என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் சற்று குறைவா இருக்கிறது போன்ற தோற்றம் தென்பட்டு இருக்குது. அப்ப அவரை எதிர்த்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே தனசேகர் அவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஏற்கனவே தேர்தலில் நின்று அவர் தோல்வியை தழுவிருக்காரு. அந்த இடத்துல அவரை ஏற்று யார் நின்று ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2011 பார்த்தசாரதி தேமுதிக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ பார்த்தசாரதியும் இந்த வட்டம் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால எங்களுக்கு விருகம்பாக்கம் வேணும், பார்த்தசாரதிக்காக வேணும்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதை தாண்டி திமுகவில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்சம் சமீப காலமா ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவரும் வட்டக்கழக செயலராக இருக்கக்கூடிய சதீஷ் கண்ணா அவர்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாவே அறிவாலயத்தினுடைய வட்டாரத்தில் ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குது. அவர் அன்னைக்கு போய் விருப்ப மனு தாக்கல் செய்யும் போதே ஒரு பெரும் படையோட போய் அவர் தாக்கல் பண்ணாரு. சிஎம் உடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் அவர் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே ஊடகங்களை ஒரு பக்கம் கவனத்தை ஈர்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பிரபாராஜா அப்படி சொல்லி பார்த்தோம்னாலும் அவரும் சரி தொகுதியில நிறைய விஷயங்கள் நலத்திட்ட பணிகளை அடுத்தடுத்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு அவருக்கு எதிர்ப்பலை இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அது எல்லாமே கொஞ்சம் மாறி அவருக்கு சாதகமான சூழ்நிலை 2வது முறையாக சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா பிரபாகர் ராஜாவுக்கும் சதீஷ் கண்ணாவுக்கும் தான் இருந்துட்டு இருக்கு. இருவரில் யார் இந்த ரேஸ்ல முந்தி வரப்போறாங்க அப்படிங்கிறது திமுகவினுடைய நேர்காணல்லாம் இப்போ முடிஞ்ச வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது எல்லாத்துக்குமே அது வெளிச்சத்துக்கு வரும். விஜய் கட்சியின் உடையில விஜயை போட்டியிட போறான்னு சொன்னாங்க. ஆனா விஜய் அங்க போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்துட்டு இருக்குது. அவர் பெரம்பூர் போறாரு அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் களம் காண போவது யார் அப்படிங்கிறதான் திமுக தரப்புல உள்ள எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைகிறேன். நான் உங்களுக்கு நன்றி.